வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். விஜயனுடைய அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே கொலை கொள்ளை சம்பவங்கள் என்பது நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு பிறகு கோவையில் 10 வயது சிறுமி கொடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த செய்தி என்பது இந்தியாவையே உலுக்கியது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதுதான் கடைசியாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களை விமர்சிப்பதற்காக கூட இப்படியான ஒரு வாய்ப்பு அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் மனிதர்களுடைய அத்தனை மனமும் எண்ணிக்கொண்டே இருந்தன. ஆனால் கொலை கொள்ளை எப்படி நடக்கிறதோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் தினம்தோறும் நடக்கிறது என்பதையும் கடந்து தினம்தோறும் 4-5 சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வேதனை செய்தியை கடந்த ஒரு மாதமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில் நேற்று இரவு, அதாவது இன்றைக்கு வந்த அந்த செய்தி என்பது 3 வயது குழந்தை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். அனைவர் மனதிலும் மீண்டும் வடுவாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரே நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஊடகத்திற்கு தெரிந்து மட்டும் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் இப்படியான நிகழ்வுகள் இருக்க அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்று விஜயனுடைய அவர்கள் ஏற்கனவே திமுகவினுடைய தரப்பில் சொல்லப்பட்ட போது கூட அவர்கள் இதற்கான விமர்சனத்தை முன்வைத்தார்கள். நீங்கள் பேச மாட்டீர்களா என்று அப்போதைய முதலமைச்சர் திமுக தலைவரை பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் இன்றைக்கு விஜய் இது குறித்து ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் இருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை என்றெல்லாம் துவக்கி வைத்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கொடூர சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. வாய்மூடி மௌனியாக இருக்கக்கூடிய விஜயை பற்றியும் நாம் வாதி கிடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவை சார்ந்த ராஜராஜேஸ்வரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே கவிதா சத்தியமூர்த்தி விமர்சகர் அவரும் இணைய இருக்கிறார். முதல்ல ராஜராஜேஸ்வரி ஒன்று ஆரம்பிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இது கடைசியா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா திரும்பவும் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன காரணம்? இது கட்சியை வலுப்படுத்த மும்மரமாக இறங்கி தாவேகாவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர இங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதை அவர்கள் கவனிக்க மறுக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு இது முக்கியம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு போக்கும் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசும் பொழுது சொல்கிறார், நாங்க குளத்தூரை முடிச்சிட்டோம், அடுத்து சேப்பாக்கத்துக்கு வர போறோம் அப்படிங்கிறார். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி கோவையில சூலூர்ல ஒரு பாலியல் சம்பவம் நடந்து அது எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்குள்ளேயும் பெண் பிள்ளையை பெற்று வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மனதிலும் எந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அதை பற்றி, அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு, இனிமே இது மாதிரி நடக்க கூடாதுன்னு ஒரு அமைச்சர் ஏறி மேல பேசுறாரு அப்படின்னா அது பொறுப்பான ஒரு அமைச்சர் நம்ம சொல்லலாம். இது போல சூழ்நிலை இருக்கிறது, இதை நாங்க சரி செய்ய அடுத்த முயற்சிகள் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினார்னா அது ஒரு பக்குவமான நிறைந்த பேச்சு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா இத பத்திலாம் அவங்க கவலையே படல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்சியை வலுப்படுத்துவது எப்படி, அல்லது ஒரு ஒரு இடத்துல போய் பொய்யான தகவல்களை சொல்லி எப்படி அவர்களை குழப்பி விடலாம் அப்படின்னு தான். ஏன்னா இப்ப இங்க பாலியல் குற்றச்சாட்டு இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தையே, அதுவும் சிப்காட்ல வேலை செய்யக்கூடிய வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய அந்த குழந்தையுடைய காலையில அந்த குழந்தை எவ்வளவு உடல் அவங்க போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை உடல் ஆடிக்கிட்டே இருந்துச்சான். அவங்க அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆடுனுச்சு, அப்படியே விட 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 விடன்னு ஆடுனுச்சு அந்த குழந்தையோட உடல் அப்படின்னு. அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க ஸ்டான்லியில அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கும் பொழுது இதை பற்றிய எந்த ஒரு விஷயங்களும், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றவங்கள ஒரு லாஸ்டா பேசும் பொழுது திருச்சி கிழக்குல போய் அவர் பேசும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் அமைதியா இருக்காதீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இல்லாம உங்க கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு. அப்ப இந்த விஷயங்களுக்கு தமிழக மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நான் கேட்க விரும்புறது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு மாற்றத்தை தேடிய ஒரு முடிவாக இந்த அரசியல் பயணத்தை பாக்குறோம், இந்த அரசியல் தேர்வு இல்லது முடிவை பாக்குறோம் அப்படின்னா இங்க மாற்றம் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப தாவேகா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி எல்லா கட்சியையும் சேர்ந்தவர்களையும் உள்ள போட்டு அந்த வாஷிங் மிஷின்ல கரகரன்னு சுத்தி வெளியில போட்டா வெள்ளேன்னு வந்துடுற மாதிரியான தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்துல தான் இவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர இங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியே தெரியல. ஏன்னா இப்ப சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஆரம்பிச்சாங்க. இது ஒரு அர்பன் ஏரியா. அப்ப இங்க அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில ஆரம்பிச்சு இந்நேரம் அங்க ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்ந்தவர்களோ யாரோ ஒருத்தவங்க அவங்க டியூட்டில இருந்திருக்கணும்ல. ஏன் இல்ல அப்படின்னா அதுல முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, அப்ப எத்தனை காவலர்கள் நீங்க இதுக்கு நியமிச்சீங்க?
எந்தெந்த இடத்துல அவங்கள நியமிச்சிருக்கீங்க, அப்ப இவங்களுக்கான வாகன வசதிகள் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்கள்ட்ட எந்த பதிலும் இருக்காது. ஏன்னா அவங்க புதுசா யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து ஒருத்தவங்க நியமனம் பண்ணிருக்காங்களே தவிர எந்த அடிப்படையில நீங்க நியமனம் பண்ணுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பதில் கிடையாது. ஏன்னா நிச்சயமா கட்டமைப்பு நீங்க சரியில்லை கேட்கிற அப்படின்னா கேள்வி எல்லாமே சரி ராஜேஸ்வரி. ஆனா 2 விஷயம். ஒண்ணு, அதாவது வந்து அதே விஜய் அவர்கள் திருச்சியில போய் பேசுகிற போது தான் சொன்னாரு நான் நினைக்கிறேன், சரியான அதிகாரிகளை எல்லாம் நான் நியமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒரு முதலமைச்சருடைய வேலை வந்து நிர்வாகத்துல யாரை எங்க அமர்த்தணுங்கிறது தானே. அது அவர் சரியா செஞ்சிட்டார். திரும்ப குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு கைது செய்யறாங்க. தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரு அரசு நேரடியா நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எப்படி குற்றம் சாட்டுனீங்க? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருத்தரை கை காமிச்சீங்க. நீங்க வந்து இப்போ இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த திமுக அரசு ஆட்சி தான். ஏன்னா பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் காரணம் திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சிங்கிறனால தான் நடக்குது. இது முழுக்க முழுக்க இவங்களால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. பெண்களுக்கு எதிராக பலர் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் 3 அஜெண்டா என்ன? போதை பழக்கம் திமுக ஆட்சியில அதிகமா இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் தொல்லைகள் அதிகமா இருக்குன்னாங்க. இப்ப எந்த வகையில இது தாவேகா ஆட்சியில குறைஞ்சிருக்கு? நீங்க ஒரு அதிகாரிய போடுறது மட்டும் ஒரு அரசினுடைய வேலை கிடையாது. அவர்கள் சரியா வேலை பாக்குறாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இணையாக 50ங்கிறாங்க. இன்னும் அதனுடைய வழக்கு அதை விசாரிச்சா இன்னும் எங்க போய் முடியும்னு தெரியல. சேலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெண்கள் சாதாரணமா இருக்கா அவங்களுக்கு ஒரு பெண்களை வந்து இழிவுபடுத்தி மானபங்கப்படுத்துவது, அது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தையே அத அடிச்சு உடைச்சிராதா? அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு மங்களூருக்கு ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு இல்ல அப்படின்னா இல்ல ராஜேஸ்வரி, அவர் அதுக்கு தான் இன்னொரு பதிலையும் சொல்றார். நீங்க வேர்ல வெந்நீரை ஊத்தி வச்சுட்டு போயிட்டீங்க, இதுக்கு முன்னாடியே சீரழிச்சு வச்சுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறார். அதற்கும் வந்து முந்தைய அரசுகள் மீது யாரா இருந்தாலும் சரி ஆண்ட எல்லார் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அது இப்ப நடக்கிறது இல்ல, காலங்காலமா அவ்வளவு மோசமா இருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக நடக்கிறது. அதை நாங்க சரி செய்யணும்னா நேரம் ஆகுன்றார். எப்படி அது அது வரைக்கும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்குமா? இதுல வேர்ல யாரு வெந்நீர் ஊத்தி அப்படிலாம் யாரும் ஊத்தி வைக்க முடியாது. இப்போ நீங்க பூந்தமல்லியில 7 வயது குழந்தைய வந்து சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. தாம்பரத்துல வந்து 10 வயது குழந்தை, தூத்துக்குடியில 12 வயது குழந்தை, திருவள்ளூர்ல 7 வயது குழந்தை. இப்ப ஒரே நாள்ல இத்தனை இடத்துல பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வந்து அந்த வெந்நீர் ஊத்துறதுக்காக தான் சிங்கப்பெண்ணுங்கிற ஒரு படையை உருவாக்கிட்டு முதல் நாளே சைன் போட்டீங்க. வேக வேகமா சைன் போட்டீங்க. அது இந்த நேரம் அங்கங்க போயிருந்தா இந்த இந்த பிரச்சனைகள் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப உங்களால இயலாமையில நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ? உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வரலையோ? சரியாக ஒரு முடிவை எடுத்து அதை ஆர்கனைஸ்டா கொண்டு போய் அந்த செக்டார்ஸ்ல வச்சு அதை சரி பண்ண முடியலையோங்கிற கேள்விதான் வரும். எத்தனை நாள் டைம் எடுத்துப்பீங்க? எனக்கு புரியல. சரி, நீங்க ஒரு திட்டங்களை அமல்படுத்த உங்களுக்கு நேரம் வேணும்னு கேக்குறீங்களா? சரி, ஓகேங்களா. அதுக்காக நம்ம இந்த விஷயங்கள்ல எப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும்? ஒரு குழந்தையோட உயிருங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயமா? நீங்க டைம் எடுத்து பண்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நாங்க இதற்கு முன்பாக திமுகவோட பீரியட்ல இருக்கும் பொழுது பல பாலியல் குற்றங்கள் நடக்கும் பொழுது நாங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்கோம். அது தனி மனித ஒழுக்கமும் இதுல ரொம்ப முக்கியம். இது பத்தின அவேர்னஸ் கேம்ப் நடத்த வேண்டியதனுடைய அவசியத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நாங்க நிறைய தடவை பேசின பொழுது இவங்க எவ்வளவு கிளியரா அஜெண்டா செட் பண்ணாங்க. நாங்க வந்தா ஒரே நாள்ல மாறிடும்னு அந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது யார்? இவங்கதான். இப்ப கரண்ட் போகுது அடிக்கடி. இப்ப கரண்ட் போனா இருட்டா இருக்கும். இருட்டுல பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மக்கள்லாம் வந்து வெளியில வந்து உட்காரவே பயப்படுறாங்க. இருட்டா இருக்கு, கரண்ட் போயிடுச்சு, காத்து வரல, வெளில வந்து உட்கார பயப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன, நீங்க எந்த ஒரு சம்பவத்தை தடுத்து நிறுத்திருக்கீங்கிறதுனால நீங்க மாற்றத்தை நோக்கி போயிட்டீங்க. நிச்சயமா பேசலாம். அதாவது ஒரு பக்கம் வேர்ல நீங்க வெந்நீர் ஊத்திட்டு போயிட்டீங்கன்னு அவர் சொன்னாலும் கூட இப்போ எல்லா ஆட்சியும் நடந்ததா அப்படின்னா ஆமாம், அங்கங்க நடந்தது, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை, யார் ஆட்சி செய்தாலுங்கிறதா. ஆனால் இந்த ஒரு மாதம் என்பது மிக அதீதமாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிற அந்த கிராஃபை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சுமன் கவி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளராக இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க தான் செய்யுது. அது விஜய் மீது நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? இது அவருடைய நிர்வாகத்தினுடைய தோல்வி அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடி வேறு எந்த ஆட்சியிலும் நடக்கலை. இந்த 1.5 மாதம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. அவர் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கடந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து பொதுவாக இப்போது வந்து ஒரு 5 குற்றங்கள் தான் நமக்கு வந்து கும்மிடிப்பூண்டி,
மற்றும் இன்ன பிற இடங்களில் நடந்த 5 குற்றங்கள் மட்டும்தான் நமக்கு ஹைலைட் ஆகிருக்குது. சரிங்களா? மணிமங்கலம், பூந்தமல்லி, ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற இடங்களில் அதுவும் இந்த 3 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமையெல்லாம் வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சிதைச்சிட்டாங்க. அப்படி ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்குது. இதில் என்ன அப்படின்னா, தோழர் அவங்க சொன்னது மாதிரி சேலத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றத்துக்கு பின்னணியில் ஒரு தாவேக்காக்காரர், அவர் வந்து ஒரு தாவேக்காக்காரர் அவர். அதே மாதிரி ஒரு படம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு எம்எல்ஏவை பார்க்க வந்த கட்சி நிர்வாகி, அவங்க வந்து வேற யாரோ ஒரு, அதாவது குழந்தைகளை பொறுத்தவரை இல்லை வயதானவர்களை பொறுத்தவரை சாஃப்ட் டார்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இளம் பெண்களை யாரும் லேசிகளை தொடர், அதாவது இப்படி, அதாவது ஒரு குற்றம் நடப்பதற்கு கூட அவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்து சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இன்னும் போல்டாக இன்னும் இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்துடுவாங்கங்கிற அச்சம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. ஏன் அப்படின்னா விஜயை பொறுத்தவரை அவங்க ரொம்ப இன்டிமேட்டாக நினைக்கிறாங்க. அதாவது குற்றவாளியும் இன்டிமேட்டாக நினைக்கிறான், பாதிக்கப்படுகிறவர்கள் நினைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதும், நீங்கள் தான் விஜய் அப்படின்னு சொல்லும் போதும் அவர்களுக்கு என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, விஜய்னா நம்ம கூப்பிடுற இடத்துல இருக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குற்றத்தை இழைக்கிற குற்றவாளி எப்போவுமே சட்டம்னு ஒன்று இருக்குது, போலீஸ்னு ஒன்று இருக்குது, அது நம்மை தண்டிக்கும் அப்படிங்கிற உணர்ச்சி அவனுக்கு இருக்கணும். ஆனால் அந்த உணர்ச்சி இப்போ இருக்கிற இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இது நம்ம ஆட்சி. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி சேலத்தில் இங்கே வந்து இவர் அருள்ராஜ் போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கிறாரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில். அங்கே வந்து பெண்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்து தண்ணி சரியில்லை, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அங்கே கான்ட்ராக்ட் எடுத்த அந்த சாப்பாடு கொடுக்குறவர் சொல்கிறாரு, நான் தாவேக்காரங்க அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே அவர் சிரிச்சுட்டு போகிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, நான் தாவேக்கா துண்டு போட்டிருந்தா போதும் அல்லது நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருந்தா போதும், எந்த குற்றத்துக்கு எனக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற உளவியல் இவர்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இவங்க அரசு அலுவலகங்களில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அத்துமீறி அரசு விழாக்களில் போய் முண்டி அடிச்சுட்டு உட்காந்து செல்ஃபி எடுக்கிறது, இது எல்லாம் எதேச்சானது கிடையாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது சரிதான். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டால் அப்போ தப்பு செய்கிறதுக்கான லைசன்ஸாங்கிற கேள்வி நீங்கள் மற்ற சமூகத்தில் வைக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை தாவேக்காரர் இங்கே இருந்திருந்தா அவர் சொல்லியிருப்பார், ஏங்க இன்னைக்கு நடந்தது உண்மை, அது செஞ்சது ஒரு வடமாநிலத்தை சார்ந்தவர், அவர் என்ன தாவேக்கா ஓட்டு போட்டாரான்னு அடுத்த கேள்வி உங்களை பார்த்து கேட்பாரு. அது வடமாநிலக்காரருக்கும் கூட விஜய் மேலே ஒரு இன்டிமேஷன் இருக்குது. இவர்கள் தானே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு தமிழ்நாட்டை தாண்டி ஒரு பிரபல்யம் இருக்குது, மொழி தாண்டிய. ஏன் ரஜினிக்கு ஜப்பான்லேயே ரசிகர்கள் உண்டு, ஏன்னா அங்கே மொழி பேசாது. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் அண்ணன், என் தம்பி, எனக்கு நெருக்கமானவர் அப்படின்னு நினைக்கிறான். உங்கள் மேலே மரியாதை இல்லைங்க. சரியாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சிங்கப்பெண்ணு சொல்கிறீங்க. இன்னும் என்ன கொடுமைன்னு பாருங்கள், சிங்கப்பெண் அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து விட்டு அங்கே வந்து ஒரு பேட்டி மாதிரி எடுக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுது, ஒரு நடுத்தர வயது பெண்மணி சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போயிட்டு போனால் ஏன் வந்து உனக்கு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இதே மாதிரி விஜய்க்காக அல்லது தாவேக்காவுக்காக பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாரு. இந்த இது கோயம்புத்தூர் சிறுமி பாலியல் சம்பவத்தப்போ பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது அம்மாவோட வேலை தானே தவிர விஜய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதை நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். இதே கோயம்புத்தூரில் ஒரு பெண் இரவு 2 மணிக்கு மிகவும் காட்டுப்பகுதி, நீங்கள் அந்த இடத்த வீடியோலாம் எடுத்து காமிக்கும்போது நமக்கு பகலில் போகிறதுக்கே அஞ்சுவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு 2 மணிக்கு ஏமா போனேன்னு சொல்லி ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு கேள்வி பொதுவாக வருது. அந்த கேள்வி வரும்போது இவர் இப்போ அமைச்சராக இருக்கிறார் இல்லையா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, ஒரு பெண் எத்தனை மணிக்கு எங்கே போகணுங்கிறது அவளுடைய உரிமை, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையை தவிர இதை பற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா ஆட்சியை கழிச்சிட்டு போங்கயா அப்படின்னு பேசுகிறார். அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நாட்கள் அதிகமாகலாம் போல, ஒரு 2-3 மாதங்கள் தான் இடைவெளி. உங்களுக்கு உங்கள் கண்ணாடி கதை அப்படியே வீடியோக்கள் இருக்குது, பார்க்க வேண்டியதானே. கண்ணாடி முன்னாடி பாருங்கள், உங்களுடைய அவலமான உங்களுடைய பேச்சுக்களுக்கான அத்தனை ஆதாரங்கள் இப்போ இருக்குது. அப்போது நான் சொல்ல வர்றதுங்கிறது, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கூடி பல்கி பெருகி இருக்கிறது காரணம் ஒன்று, விஜய் அவர்களுக்கு நிர்வாகத்திறன் என்பது துளியும் இல்லை. ஜிகினா திட்டங்கள், அது உதயநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ஐசியூவில் கிடக்குது பெண்கள், வெண்டிலேட்டர்களில் கிடக்குது பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒருபடி மேலே போய் பெண்கள் பாதுகாப்பை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க.
பெண்கள் ஓட்டு போட்டு குழந்தைகள் ஓட்டு போட்டு வந்தீங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு பாதுகாப்பு. பிரச்சனை, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் குழந்தைகள் ஓட்டு போட சொன்னாங்க. எஸ், உலகத்திலேயே Influence பண்ணாங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிற குழந்தையும் கூட எம்மா விஜய்க்கு ஓட்டு போடுமா அப்படின்னு சொன்ன குழந்தையா இருக்கு. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு விஜய் எங்கள் வந்தாரா? 41 பேர் இறந்த போது கூட வராதவர், அதற்கு பிறகு வீட்டில் போய் உட்காந்துட்டு 5 நாள் கழிச்சு வீடியோ போட்டவர் எப்படி இந்த விஷயத்துக்கு வருவார்? வரல. ஏன் கோயம்புத்தூர் சிறுமிக்கு வரல? இன்னைக்கும் சேலத்தில் 2500 வீடியோக்கள், 50 பெண்கள் பாலியல், அதாவது என்ன சொல்றது, பிரஜ்வல் ரேவண்ணான்னு சொல்லுகிற ஒருத்தர் செய்த பாலியல் குற்றம் கர்நாடகாவில், இங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றம், இது எல்லாவற்றுக்கும் மிஞ்சிய ஒரு பாலியல் குற்றத்தை இவர்கள் கட்சிக்காரர்களே செய்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு இப்போ வரையிலும் இதெல்லாம் உணர்ச்சி இருக்குதா? இந்த விஷயங்கள்லாம் இன்னும் போய் சேருதா? அல்லது உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்தாதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுவீங்களா? எனக்கு இதெல்லாம் புரியல. ஏன்னா 41 பேர் இறந்த போது கூட நாங்கள் எங்கள் குழந்தைய பறி கொடுத்துட்டோம், ஆனால் விஜயை நாங்கள் பார்த்துட்டோன்னு சந்தோஷப்பட்ட ஒரு தாயை பெற்ற ஒரு நாடாக இது இருக்கும்போது, இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்கும்போது இந்த மக்களுக்கு அது இன்னும் முழுவதுமாக போய் சேர்ந்து விட்டதா அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்குது. விஜய்க்கு பொறுப்பு இருக்கா, பொறுப்பு இல்லையா? அவருக்கு பொறுப்பு இருந்ததுன்னா, ஏங்க அவர் மனைவி என்னங்க சொல்கிறாங்க? இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவனுக்குன்னு ஒரு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதாவது அந்த பெண் உங்கள் வீட்டில் 27 வருடங்கள் உங்களோடு இணையாக வாழ்ந்தவர், அவர் உங்களுடைய உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என் மனம் நோகிறபடி வேறொரு பெண்ணோடு தனியே வாழ்கிறார், அவர் வெளிநாடு போயிட்டு வர்றாங்க, அந்த வீடியோக்களையும் போஸ்ட் எனக்கு போடுறாங்க, எனக்கு மன உளைச்சலாகிறது, என் குழந்தைகளையும் என்னையும் வீட்டு சிறையில் வைத்தார், இவ்வளவு குற்றங்களையும் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பெண் அந்த குறிப்பிட்ட நடிகையை சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நடிகையை கூட்டிட்டு வெளியில் வந்தார். அப்போ என்னன்னா ஒரு குரூவல் மனோநிலை, ஒரு கொடூரமான மனோநிலை. நீ என்ன சொல்றது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. ஒரு பக்கம் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்வுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த மனநிலை அதை விட்டுருங்க, நீங்க அதை விமர்சிக்க வேண்டாம். ஆனா அதே மனநிலை ஒரு முதலமைச்சரா பொது சமூகத்தில் அவர் இருக்காருன்னு இதைத்தானங்க ஒருத்தன் பார்க்கறான். நான் ஏற்கனவே இதே இடத்தில் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ பாடல்களில் மிக விரசமாக எவ்வளவு ஆட்டம், எந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் பிடிப்பேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது யாருங்க? நீங்க எம்ஜிஆர் வழியில் ஆட்சி, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொன்ன எம்ஜிஆரும் எந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன்னு சொன்ன ஆராய்ச்சி பண்ண இவரும் ஒன்றா? அப்போ குறைஞ்சபட்சம் ஏதாவது அடிப்படை தகுதி இருக்கணும்ல. அப்போ நீங்க ஒப்பிட்டாலும் கூட உங்களுடைய திரைப்படங்கள் குடியை போதித்தது, உங்கள் திரைப்படங்கள் பாலியல் அத்துமீறலை போதித்தது. குங்குமம் வலிக்கு விழுங்க, அதை அப்படியே எடுப்பாருங்க, அந்த அம்மா அப்படி சிலிர்க்கும். நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சீன்லாம். இப்படிப்பட்ட கேடுகளுக்கெல்லாம் காரணமான ஒருவரை கொண்டாந்து நீங்க உட்கார வச்சீங்கன்னா, அவர் தன் வாழ்க்கையிலையும் ஒழுக்கமற்றவராக இருக்கிறாரு, நாட்டையும் சீரழித்து ஒழுக்கமற்றதாக மாற்றிவிட்டார். அதன் விளைவுதான் இது நான் சொல்லுவேன். தற்போது நம்முடைய அமர்வில் கவிதா சத்தியமூர்த்தி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், பேசலாம். கவிதா மேடம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இதோட முடிஞ்சிரும், அதுக்கு பிறகு இருக்காதுன்னா ஒவ்வொரு நாளும் 3-4 செய்திகளை கேள்விப்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை இருந்து கொண்டே இருக்கிறது, தொடர்கிறது. உங்களுடைய கருத்து? இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். இப்ப நேத்திக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 குழந்தைங்க இன்னும் சென்னையில மட்டும் இந்த கேசஸ் பதிவான கேசஸ். அதுல ஒரு குழந்தை மிக கொடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்திருக்கு. இந்த கேஸ் நம்ம இப்ப எடுக்கும்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ற, தாவேகாக்கு சப்போர்ட் பண்றது கூட்டணி கட்சிக்காரங்கள என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடக்கலையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் ஒண்ணு வைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். 2023 உள்ள நீங்க போக்சோ ஆக்ட் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை கேசஸ் பதிவாயிருக்கு பாத்தீங்கன்னா, 2024 6900 சம்திங் கேசஸ் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 7000 கேசஸ் பதிவாயிருக்கு. இந்த போக்சோல குழந்தைங்களை ப்ரூட்டலி ரேப் அண்ட் மர்டர் மட்டும் இல்ல, 18 வயசு நிரம்பாத குழந்தைங்க லவ் பண்ணி வெளியே போய் ஓடி போய் 10 நாள் கழிச்சு வந்தா இதுவுமே போக்சோ ஆக்ட்ல தான் இந்த சட்டங்கள் பதியப்படும், எஃப்ஐஆர் பதியப்படும். ஒண்ணு, விஜய் ஆட்சி பிடிக்க வரும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, அவர் குற்றச்சாட்டு வச்சார்னா திமுக அரசாங்கத்து மேல பெண்களுக்கு பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி சாராயம், டாஸ்மாக், கள்ளச்சாராயம் இதுதான் அவர் வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சந்தேகத்தை நான் இந்த நிகழ்ச்சியில நான் முன்வைக்கிறேன்.
2023 வெறும் 3000 சில்ற கேசஸ் போக்சோ கேசஸ் இருந்தது. 2024 எப்படி 6969 கேசஸ் பதிவாச்சுன்றது ஒரு விஷயம் யோசிக்கிறோம். அந்த டைம் தான் விஜய் வந்து ரொம்ப ப்ளூம் ஆகுறாரு. ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து டிசம்பர்ல வருது, 2024 டிசம்பர்ல வருது. அதுக்கப்புறம் இவரோட பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ ரொம்ப பெருசா பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை குழந்தைங்க ரொம்ப கொடூரமான மரணங்கள் தழுவும் போது கூட இன்னைக்கு பல பெண்கள் போராளிகள் மற்ற கட்சியினர் எல்லாருமே ரொம்ப மௌனம் சாதிச்சிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாங்க, நீங்க 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனது மட்டும் இல்லாம ஒரு பாலியல் தொழிலுக்கும் நீங்க இறக்கி விடுறதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணிருக்கீங்க போது இங்க சிக்கனவே ஒருத்தன் மணிகண்டன்றவன். ஆனா இந்த மணிகண்டன் மாதிரி இன்னும் எத்தனை மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எத்தனை பேருக்கு வேலை செய்யறாங்கன்ற ரிப்போர்ட் வர்றதே கிடையாது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடந்தா பாலியல் வன்கொடுமை, அப்புறம் பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டல் அப்படின்றது ரொம்ப சாஃப்டா வந்து ஆக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க சீண்டல் நடக்குது எங்க கொடுமை நடக்குதுன்னே தெரியல. இங்க கொடுமை எப்ப வருதுன்னா குழந்தை சாகும் போதோ இல்ல ஒரு பெண்கள் வந்து மரணத்தை தழுவும் போதோ இங்க அங்க கொடுமைன்ற வார்த்தையை கொண்டுட்டு வரீங்களே தவிர, அப்போ இந்த 2 நடக்கல, மரணம்னு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நீங்க அதை பாலியல் சீண்டல்ல கொண்டுட்டு போயிடுங்க. இன்னொன்னு, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னே தெரியாத ஒரு எதுவுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோங்க. அப்ப இங்க என்ன பார்க்கப்படுதுன்னா ஒரு பயம் என்ன இருக்குன்னா இவங்களுடைய கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கும் இவங்களே குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வரைக்கும் போகாம இருக்கணுமேனு இறைவனை வேண்டிக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு என்ன மாதிரிப்பட்ட பெண்கள் இருக்கும். இல்ல நிச்சயமா இல்ல. எனக்கு ஒரு கேள்வி அடிப்படையில நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கா எதன் அடிப்படையில மீண்டும் மீண்டும் பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்கன்னா, ஒன்று போதை கலாச்சாரம், இன்னொன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறதா. அதுதான் மீண்டும் 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 எல்லா மேடையிலும் பேசினார், ஆட்சியை பிடிச்சார், வந்துட்டார். ஆனா நிர்வாக திறமையின்மை நீங்க சொல்றீங்க, நிர்வாக திறமையின்மை நீங்க சொல்றீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தண்ணி வரல, எங்களுக்கு லைட் எரியல, இல்ல நிதி பற்றாக்குறை, இல்ல வேலை நிறுத்தம் நடக்குது அப்படின்னா அது அவர் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் 5-6 மாசம் ஆகலாம். நம்ம உண்மையிலே அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்போம். ஆனா இப்படியான ஒரு விஷயங்கள்ல உடனே ஆக்ஷன் எடுக்கணும், அதிகாரிகளையும் போட்டாச்சுன்னு சொல்றாரு. இதுல நீங்க நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பொருத்தி பார்க்க முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். இங்க வந்து நிர்வாக திறமை, நம்ம நிர்வாகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க கொடுக்கப்படல. ஏன்னா இங்க வந்து பாலியல் வன்கொடுமை வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. முக்கியமா குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில நீங்க எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க பெருமறையா நீங்க சொன்னது ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னொன்னு ஊழல் குற்றச்சாட்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போதை டாஸ்மாக்னால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியிலும் டாஸ்மாக் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க டாஸ்மாக முழுவதுமா நாங்க அழிப்போம் சொன்னீங்க, ஆனா அழிக்கப்படல. அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க ஒரு பக்கம் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட நடத்தக்கூடாது அப்படின்றது. அப்ப தனியார் நடத்திக்கலாம், தனியார் என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்ப அங்க டாஸ்மாக் ஒழிக்கிறது பிரச்சனை இல்ல, அரசாங்கத்தோடைய வருமானத்தை எந்த விதத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்குறது உங்களுடைய நோக்கமா இருக்கு. ஒண்ணு, இது வேற டாபிக். ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கத்துன இதே விஜய் சூலூர் சிறுமிக்கு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் இவரு திருச்சியில போய் இவரு மேடை போட்டு பேசுறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்கலாம்னு சொன்ன இதே வாயி பெண்களை குறித்து எந்த பாதுகாப்பை குறித்து எதுவுமே பேசல. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வன்கொடுமைகள் செஞ்சா நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன்றதை அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இப்போ எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் பேரோட வருது, பாதிக்கப்பட்டது அவருடைய கட்சியில சார்ந்த பெண் தான். அந்த பெண்ணை கட்சியில இருந்து வெளியே நீக்கிட்டாங்க. சரவணன் மேல இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதே தூய ஆட்சியா இருந்தா இந்நேரத்துக்கு சரவணன் வந்து இப்ப ராஜினாமா பண்ண வச்சிருக்கணும். அந்த இடத்துல இப்ப அடுத்த இடைத்தேர்தல் வருது இல்லையா, தொகுதியில எல்லாம் இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலை நீங்க மறுபடியும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கணும். அப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மட்டுமே தேவைப்படுதே தவிர மக்களும் இந்த நாடும் எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. நிச்சயமா குறைந்தபட்சம் ஸ்ரீவைகுண்டத்துல இவ்வளவு பெரிய சார்ஜ், அதுவும் யாருன்னா தாவேக்காவை சார்ந்த பெண்ணே சொல்கிறார், நீங்க உங்க எம்எல்ஏ மேல நடவடிக்கையே எடுக்கல அப்படிங்கும் போது குற்றவாளிகள் எப்படி பயப்படுவாங்க, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தொண்டர்கள் வந்து எப்படி பயப்படுவாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது. பேசலாம் கவிதாவுடன், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். ஆதிலட்சுமி, உங்களுடைய கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் அண்ணன் சொல்வது போல் 20 பாலியல் வன்கொடுமைகள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் 15 போக்சோ கேஸ்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதை கேட்க யாருமே இல்லை, அதுதான் உண்மை. என்னென்னா இந்த 48 ஹவர்ஸில் இது நடந்த இந்த டியூரேஷனில் இப்போது எடுத்திங்கன்னா எந்த மீடியாவுமே அதை பற்றி கவர் பண்ணல. மண்டே, அதாவது திங்கட்கிழமை வரப்போகிற விஜயின் பிறந்தநாளும் இன்று வந்த விஜயின் விவாகரத்தை பற்றி கவர் பண்ணி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள்.
இதே போல் நேற்று வந்து லீமா ரோஸ் அவர்களின் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் பெருசாக பேசவே இல்லை. ஏனால் டிவிக்கே தான் மொத்த மாஃபியா குரூப், அதாவது மீடியா குரூப்புகளே ஹேண்டில் பண்ணுது. இவங்க ஆதவ் அர்ஜுனாவோட மாமியாருன்றதுனால அவங்கள பற்றி பேசலை. மற்றபடி எல்லாமே வருது. டிஎம்கே பண்ண ஒரு விஷயத்தையும் டிவிக்கே நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது எதை பற்றி இது வந்து பேஸ் ஆகி இது வெளியே வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி சிங்கப்பெண் படை அது எதுக்கு வந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏற்கனவே அம்மா பேட்ரோல் ஒன்று இருக்குது. இப்போது சிங்கப்பெண் படைக்கு நீங்கள் லைவாக ஃபோன் போட்டாலும் 15 மினிட்ஸாக பிஸின்னு தான் வரும். அண்ட் சிங்கப்பெண் படை அவங்களுக்கு வந்து லட்டி எடுத்து அடிக்கிற அதிகாரமோ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுற அதிகாரமோ எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை இன்டிமேட் பண்ணும் போலீஸ்க்கு, அது மட்டும்தான் அவர்களின் வேலை. அதே ராஜேஸ்வரி அவங்க சொன்னது போல் அந்த சிங்கப்பெண் படை இருந்தால் ஏன் அந்த ஒரு சிச்சுவேஷனில் இல்லை? எல்லா ஊர்லேயும் நீங்கள் நியமிச்சிருக்கீங்க சிங்கப்பெண் படையை, அந்த ஊரில் ஏன் இல்லை? அது ஒரு கேள்வியாக உருவாகுது. ஓகே, நிச்சயமா. நீங்கள் இதில் இந்த இன்ஃப்ளூயன்சரை பற்றி பேசும்போது நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் திரும்ப அவங்க வந்து என்ன ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் இப்படியும் கூட சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக வேணுங்கனே சிலர் செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, திமுக ஆட்சியில் அவ்வளவு கேள்விகள் கேட்டவங்க இப்போ யாருமே கேட்கறது இல்லை. அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற 2 கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இப்போது டிவிகேயிலிருந்து இருவர் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிவிகேலேருந்தே வந்து குரூப்ஸில் வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஎம்கேக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள், ஏடிஎம்கேக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள், நீங்களே அதில் மேனிப்புலேட் பண்ணி மெசேஜஸ் போடுங்க, அதை நம்ம அவங்க மேலேயே ப்ளேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இவங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, பண்ணிவிட்டு இது டிஎம்கே பண்ண வேலை. இப்போது ரீசெண்டாக ஜென்சி மீட் நடந்தது. ராஜேஸ்வரி அண்ட் அவங்க குழு, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு தெரியும். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, 250 ரூபா கொடுத்து ஒரு எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஜென்சி மீட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அது இவங்களா ஒரு குழு கிரியேட் பண்ணி இப்போ சொல்லுங்கள். இப்போது திருப்பியும் நான் சொல்கிறது என்னன்னா, ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள், திருப்பி டிவிக்கே வருதா இல்லையா நம்ம பார்ப்போம். நிச்சயமாக எல்லாமே மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ராஜேஸ்வரி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, விஜய் வந்து அது கவனத்தில் எடுத்திருந்தார், இல்லை பொறுப்பேற்றிருந்தார், இல்லை அதை அட்மிட் பண்ணி ஒரு கருத்து சொல்லியிருந்தாலோ திரும்ப இந்த அளவுக்கு நிகழ்வுகள் போயிருக்காதோ அப்படிங்கிறதா. ஏன் ஒவ்வொரு முறையும் அந்த பொறுப்புலேருந்து விலகிறார்? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அவர் பயப்படுறாருன்னா ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது கிராஸ் கொஸ்டின் கேட்டால் மாட்டிப்போமோ, இல்லை தேவையில்லாமல் வாயை கிளறுவாங்க அப்படின்னு. ஆனால் இது நடந்திருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டு, இல்லை குறைந்தபட்சம் அரசின் சார்பாக ஏதாவது ஒரு அறிவிக்கை ஏன் வெளியில் வர மாட்டேங்குது? ஏன்னா அவருக்கு மக்கள் மேல பயம் இல்லை. மக்கள் நான் எப்படிப்பட்ட விஷயத்த வேணா பண்ணுவேன். 41 பேரை வந்து பேருடைய உயிர் போனுச்சு. நயினார் நாகேந்திரன் அண்ணன் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. அவங்க பிஜேபியில உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு பேசுறாங்க. 41 பேர் உயிர் இருந்தப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்துல நின்னு? அது யாராவது ஒருத்தவங்க யாராவது ஏடிஎம்கேல இருந்தோ இல்லது பிஜேபியில இருந்தோ ஏதாவது ஒரு வாய்ஸ் எழுப்பி இருப்பாங்களா? திமுக மட்டும் தான் நின்னு கத்திட்டு இருந்துச்சு. திமுக கூட்டணியில இருந்தவர்கள் மட்டும்தான் இது தவறு, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நம்ம தான் திமுக இருந்தவங்க தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர, நயினார் நாகேந்திரன் அப்ப சூழ்நிலை அரசியல் தானே பண்ண பார்த்தாரு. அப்ப அவருக்கு என்ன இருக்கும்? விஜய் அவருக்கு பயம் போயிடுச்சு மக்கள் மேல. இப்ப அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொதுவா அரசியல்லே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய மனநிலை என்னவா இருக்கும்னா, ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்து பதில் சொல்லணும்னா மக்கள் நமக்கு திரும்பி ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்கும். ஆனா விஜய் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரா தன்னைத்தானே நினைச்சுக்கிறார். அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் a manipulator. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஸ்ட்ரைட்டா போய் ஒரு நாளைக்கே வந்து ஒரு கூட்டம் நடத்துவார். ஒரு மேல ஏறி நின்னு இந்த கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே முறுக்கிட்டு அப்படி நின்னுட்டு ஒரு 2 டைலாக் பேசினார்னா மக்கள் கை தட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அவரு தவறா மக்களின் தவறான்ற கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல ராஜேஸ்வரி? இல்ல இது அவருடைய தவறும் சரி, மக்களுடைய அதாவது ஒரு இடத்துல தவறு நடக்குது. நீங்க இப்ப திமுக ஆட்சியில இது நடந்திருக்கணும். ஊடகங்கள் திமுகவை கிழித்து நாராக தொங்க விட்டுருக்கும். ஒவ்வொரு ஊடகவியலாளரும் தொங்க விட்டுருப்பாங்க. மக்கள்
பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. அது திமுக மேல இருக்க உரிமையா, மாற்றாந்தாய் மனப்பான்மையான்னு இன்னுமே எனக்கு பதில் தெரியல. இந்த கேள்வியை நான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப திமுகங்கும் பொழுது மக்களுக்கு திமுக மேல என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டே தேர்ந்தெடுக்கலைனாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நமக்காக தெருவுல இறங்கி குரல் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய ரூல், அதை அவங்க பண்ணிதான் ஆகணும், அது அவங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாக்குவம் தமிழக மக்களிடையே இருக்கு. நான் தமிழக மக்களை குறை சொல்ல, மக்கள் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஓட்டு போட்டிருந்தாலுமே கூட தமிழக மக்களை எவ்வளவு இழிவாக இடை போடுகிறார் விஜய் அவர். அதாவது இவங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணிட முடியும். இப்ப அவர் மங்களூர்ல இருந்து கார் ஓட்டிட்டு வரதை இப்ப வீடியோ எடுத்து போட்டே ஆகணுமா? இல்ல அது இப்ப முக்கியமான தலைப்பா? இங்க அங்க பிள்ளைகளுடைய உயிர் போயிட்டு இருக்கு. ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிற ஒரு சிறுமியினுடைய மனநிலை எப்படி தெரியுமா மாறும்? நாளைக்கு சொந்த அப்பாவே தொட்டாலும் அது பயத்துல ஓடி போயிடும். அப்ப அந்த டிராமால இருந்து அந்த குழந்தை எப்படி வெளில வரும், இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுன்னு இவர் பெரிய ஆக்ஷன் எடுக்கிறது. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு அரசியல்வாதி மாதிரிலாம் இவர் பேச வேணாம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இது மாதிரி நடக்குது, இதை சரி செய்யணுங்கிற வார்த்தையை கூட தான் விடுவதற்கு அவர் தயாராகவில்லை. அவர் 41 பேர் உயிரிழந்தப்ப எப்படி இருந்தாரோ இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, திமுக தான் காரணம்னு இருந்தாரோ, இப்பவே என்ன பண்ணா நடக்கிறதுக்கெல்லாம் திமுக தான் காரணம். இல்ல நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் அவர் பேசுறார். நான் ரொம்ப சாஃப்டாலாம் சொல்லல, ரொம்ப மோசமா, அதாவது ரொம்ப எச்சரிக்கிறவங்களை ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. உங்களுக்கு அது போதலையா? எப்படி வார்த்தை மட்டும் எப்படி கேட்கும்? இப்ப நான் கூட தான் பேசலாம், என்ன வேணா பேசலாம், அதெல்லாம் செயல்படுத்தணும்ல. இப்ப நீங்க ஜீரோ டாலரன்ஸ் அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு பேசுனீங்க, நீங்க நடந்திருக்கே, உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நீங்க இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல அட்லீஸ்ட் நீங்க என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வேணாமா? இப்ப நீங்க அவர் மக்களுக்கு குறைவா இறைப்போர். தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவருக்கு இன்னும் தெரியல. அவங்க எப்ப ஒரு நிமிஷத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணாம போயிடுவாரு அவரு. அவங்களுடைய அமைச்சர்கள், ஏன் ஆதவர்ஜுனா அண்ணன் அவர்களா இருக்கட்டும், இல்லது இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இதுக்கு முன்பாக அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஒரு விஷய ஆட்சியை அகற்ற வேண்டும்னு பேசினாரு. எங்க போனாரு அவரு? எங்க போயிட்டு இருக்காரு அவரு? கூப்பிட்டு கேளுங்க அவர்கிட்ட, அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேளுங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப மாஸ் ஆன மைண்ட் செட்டோட முன்னிலைப்படுத்தி அதை ஆம்பிளிஃபை பண்ணி அது மக்கள் மனசுல போய் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு கொண்டு போற அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை வைத்து இங்க தமிழ்நாடு எங்கும் ஒரு அலையை உருவாக்க தெரிந்த அவர்களுக்கு தற்பொழுது இதே விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு. அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? திமுகங்கிறது தவிர வேற ஒரு பதில் சொல்லிடுங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போறீங்கன்னா ஒரு பதில சொல்லிட்டு அப்புறம் போங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா விர்ச்சுவல் வாரிஸை வச்சு சில ஃபேக் நெரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளில் பெரும்பாலும் எல்லாரும் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறது விஜய் வாரியர்ஸாக தான் இருக்கிறாங்க. பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சிங்கப்பெண்ல இருக்கவங்க எல்லாம் ஏங்க நீங்க அங்க போறீங்க? சிவகங்கையில ஒரு பெண் போலீஸுக்கே வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடி ஓபன் பண்ணி 4 நாள்ல ஒரு பெண் காவலருக்கே இந்த நிலைமை. அப்ப நீங்க ரொம்ப ரூரல் ஏரியால, நீங்க அர்பன் ஏரியால கான்சென்ட்ரேட் பண்றது அப்புறம் இருக்கட்டும், உங்க காவலர்கள் உங்க தலைமைக்கு கட்டுப்பாட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி நடந்துருக்கு? அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுவீங்க? இல்ல என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, எங்களை மாதிரி சமூக வலைதளங்கள்ல பொலிட்டிக்கல் பேசுற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எவ்வளவு வர்பல் அபியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கு. அப்ப எங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? இங்க ஆன்லைன்லயும் பாதுகாப்பு இல்ல, ஆஃப்லைன்லயும் பாதுகாப்பு இல்ல. கேட்டா திமுக ஈஸி ஆன்சர் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க எதை பத்தியும் கவலைப்பட தயாராகல. இன்னைக்கெல்லாம் நைனா நாகேந்திரன் பேசும் பொழுது எனக்கு வந்த கோபம் போல எங்கேயுமே வர. எங்க போனீங்க நீங்க? அவர் தப்பு பண்ணப்ப அவர் 41 பேர் கொலை பண்ணி எனக்கு தெரியாதுன்னு கையை தூக்குனாரு. எங்க போனீங்க நீங்க? ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும். இபிஎஸ் கேள்வி கேட்டிருக்கணும், எப்படி பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா கேட்கல. அப்ப என்ன பண்ணாங்க? சூழ்நிலை அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஏதோ அவங்க எல்லாம் கேள்வி கேட்க தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. சுமன் கவி சார், இப்போ ராஜேஸ்வரி சொன்ன ஒரு விஷயம், மக்களை வந்து ரொம்ப எளிதா எடை போடுறாரா அப்படிங்கிறது தான். அது எனக்கு அதான் அந்த கேள்வி ரெண்டு. ஒரு பக்கம் அதை வந்து நம்ம அவரை குறை சொல்ல முடியுமா, இல்லை மக்களை குறை சொல்ல முடியும்? என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, அவரை மக்கள் கொண்டாடுறாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு பிறகும் அவர் அந்த மனநிலையில் தான் பார்க்குறாங்களா? ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்கள் கரூரில் நடந்ததுக்கு பிறகு அவர் அப்படித்தானே பார்த்தாங்க. இல்லை, அது அவருக்கு மட்டும் இருக்கிற ஒரு சொகுசு அப்படின்னு நினைக்கல. பொதுவாக வந்து வலதுசாரி அரசியலுக்கு ஒரு சொகுசு உண்டு. நீங்கள் ஜெயலலிதா அவர்களை பார்க்க போய் மத்தியானம் மயங்கி விழுந்து இறந்த பெண்கள் தினசரி வரும். 18 பெண்கள் கிட்ட இறந்து போனாங்க, வயதானவர்கள் எல்லாமே. அது யாராவது அதை பற்றி அது முதல் நாள் மட்டும் செய்தி, அடுத்த நாள் பெட்டி செய்தி, அதோடு தூக்கி துற போட்டாங்க.
ஜெயலலிதா அது அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வெண்டிலேட்டர் எல்லா சொகுசும் இருந்துச்சு. அதே மாதிரி 2016 அவர்கள் 15 வெள்ளம் டிசம்பரில் மிகப்பெரிய வெள்ளம் இருந்து இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளத்தப்போ வந்து அந்த கோப்புக்களை எல்லாம் கையெழுத்து போடலை, அதை வந்து அனுமதி கொடுக்கலங்கிறது ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு யாராவது அவர் மேலே ஏதாவது சார்ஜ் எடுத்தாங்களோ அதுக்கு பிறகும் அவர் வெற்றி பெற்று தான் வந்தார். ஸோ அதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து விஜய்க்கு அதை விட கூடுதலான சொகுசு இருக்குது. ஜெயலலிதா கூட 41 பேரை மொத்தமாக சாகடிச்சிட்டு அவ்வளோ ஈஸியாலாம் அவர் இது பண்ணலை. அப்போது மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் வலதுசாரி அரசியலுங்கிறது எப்படி இயங்குதுன்னா மேலிருந்து கீழாக வருகிறது. அவர்கள் ஒரு நாள் மக்கள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுலாம் வந்து வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது வந்து அவர்கள் மக்களை வந்து சந்திச்சாங்களா? ஆனால் அமைச்சர்கள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வலதுசாரி அரசியலினுடைய பிள்ளையாகத்தான் ஆர்எஸ்எஸ்ஸின் கை குழந்தை. பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு, நீங்க வலதுசாரி அரசியல். ஏங்க ஒரு பக்கம் போய் இங்கே பெரியாருக்கு சிலை போட்டு பெரியார் சிலைக்கு மாலை போட்டுக்கிடுவார், இன்னொரு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிடுவார், மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிடுவார். இது ஒரு ஏமாற்று வேலைங்க, இது ஒரு ஏமாற்று வேலை. உண்மையாக சொல்கிறேன், திராவிடம்ங்கிற வட்டத்துக்குள்ளேயே உருவான ஒரு வலதுசாரி ப்ராக்சி தான் எம்ஜிஆர். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அடுத்த கட்டம், அதோட அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு விஜய். அவர்களுக்குள்ள உள் முரண்பாடுகள் இருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, எல்லாரும் திட்டுறாங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து நயினா நாகேந்திரன் பேசுவார், அல்லது நாளைக்கு வந்து வேறொரு வேடம் போட்டு வந்து வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவை வேலை செய்ய வருகிற அண்ணாமலை பேசுவார். ஆனால் எதுவரையிலும் பேசணும், அதுக்கப்புறம் எப்படி பாதுகாக்கணும் அந்த ஆட்சியை. இந்த ஆட்சி யார் பாதுகாக்கிறா? அவர்கள் தான் பாதுகாப்பாங்க, ஏன்னா அவர்கள் உருவாக்கிய ஆட்சி. அப்போ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த சொகுசை கொடுத்து வைத்து இன்றைக்கி அவர் வந்து வண்டி ஓட்டலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் திராவிட அரசியல், இடதுசாரி அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும். இடதுசாரின்னு ஏதோ சிபிஎம் அப்படி இல்லை. திமுகங்கிறதே தமிழ்நாட்டில் திமுக முழுமையான இடதுசாரி அரசியலின் கட்சி. அதுக்கு வேற எந்த ஆதரவும் கிடையாது. அது வச்சிருக்கிற சின்ன சின்ன சில ஊடகங்களை தவிர மேலிருந்து தேசிய ஊடகங்கள் அதுக்கு உதவுமா? அங்கே ஒரு பொய் கிடைச்சா போதும், அதை உருட்டி திரட்டி 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு உருட்டி திரட்டி அதை இன்னைக்கு வரலும் ஒப்பாரி வைப்பாங்க. ஆனால் ஒத்தை மனுஷனாக போய் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிட்டு வருவார். யாராவது கேள்வி கேட்டாங்களா? இந்த குற்றச்சாட்டை வைத்த வினோத் ராய் என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காரா? அவர் வருந்துவர், நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படிம்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி நம்மை வீழ்த்த முடியும். அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் 41 பேர் செத்தாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசும்போது 41 பேர் செத்த அன்னைக்கு இரவோடு இரவாக அங்கே போய் நிற்கிறாரு முதல்வர் ஸ்டாலின், அன்றைய முதல்வர். என்ன கேள்வி கேட்குறான்னா, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒருத்தர் இருக்கிறாரேன்னு கொண்டாடலை. அது எப்படி கரெக்டாக உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுது? நீங்கள் எப்படி 2 மணி 3 மணி நேரத்தில் அங்கே போய் நின்னீங்க? அப்போ சாவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அவனை வந்து நீங்கள் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த ஊடகங்கள் எவ்வளவு சொகுசை கொடுத்துருக்கிறது. பிரேத பரிசோதனை விடியறதுக்குள்ளே வெடியறுக்கிறது எப்படியா? அதை இதை விட வேகமாக பார்த்த இடங்கள் உண்டு. இதெல்லாம் இப்போ வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதையெல்லாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அது ஏன் லைட்டு மட்டும் ஆஃப் ஆனிச்சு, ஏன் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணா, ஏன் உள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இப்படி திசை திருப்பல்களை மட்டுமே வைத்து கொண்டு ஏமாற்ற முடியும்னா இந்த வலதுசாரிகளால் முடியும். இதை நம்பிக்கிட்டு கீழே இருக்கிறவன் அதை பற்றி கவலையே கிடையாது. அப்போ என்னன்னா மக்களுக்கு தொடர்ந்து அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து ரீல்ஸ் போட்டு நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்க, இன்னைக்கு நீங்கள் ரீல்ஸ் எப்படி போட்டுட்றீங்க? லைட் இல்லை, டார்ச் லைட் வெளிச்சத்தில் கரண்ட் இல்லை மக்களே, ஓச்சிட்டா மக்களே அப்படின்னு. அப்போ கூட உங்கள் ஆளை நீங்கள் இப்படி குறை சொல்ல முடியாது. அப்போ நீங்களே நேரடியாக படணும். நாளைக்கு பால் விலையிலேருந்து பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிட்டே இருக்குது. கேஸ் போயிடுச்சு, கேஸ் 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர கேஸ் நம்ம காசு கொடுத்து கூட வாங்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் படும்போது, நம்ம வீட்டு பிள்ளைகளை ஒன்று படும்போது நாமளே பட்டு நாளைக்கு அரசு ஊழியர்களாக இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும். அது உதிரி பாட்டாளிகளாக இருக்கீங்களா, உங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையிலையும் பல்லுபட்டு ஒட்டஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு புத்தி வரும். அது வரையிலும் இந்த ஊடகங்கள் விஜயை பாதுகாக்கும். அவருக்கு எவ்வளவு பெரிய சொகுசு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது யார் ஆட்சி ஆண்டாலுமே இங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்ங்கிறது எப்போதுமே நடக்கிறது அப்படிங்கிறதா. நீங்க அதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்க? நீங்க கைது செஞ்சுட்டாங்க,
மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் திருப்புவனம் இளைஞர் தாக்கப்பட்டப்போ ஒரு போலீஸ்காரத்தை வந்து எப்படி ஏங்குவாருங்கிறத எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தாமிரபரணியில் அங்கே நடந்த அந்த கொடுமைகள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த தேயிலை தோட்ட பிரச்சனை, அதெல்லாம் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கன்னா அரசுக்கே தெரியாது. அங்கே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியை அரசு எடுத்துக்கணும், அன்னைக்கு கலைஞர் ஆட்சி. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டதாம்மா சாரிமான்னு சொல்கிறாரு. இது ரெஸ்பான்சிபிலிட்டி. எடுத்தது மட்டும் இல்லை, அடுத்த நிமிஷமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதுதான் வேலை. களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்கங்கிற உணர்ச்சி இருக்கா இல்லையா? கார் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா இருக்குது, களத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இறங்கி வந்து நின்று மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்தது ஒரு ஆட்சி. இன்னைக்கு கார் ஓட்டி விளையாடுவது, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுவது, ஏன் தொழில்துறை அமைச்சரே ரீல்ஸ் தானே போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற தொழில்துறை விஷயங்கள் எல்லாம் வெளிநாடு போயிடுது, வெளி மாநிலத்துக்கு, குறிப்பாக ஆந்திராவுக்கு போயிடுச்சு. 2 லட்சம் கோடி ரூபாய் அந்த மாநில தொழில்துறை அமைச்சர் தான் அது வந்து உத்வேகப்படுத்துறாரு. இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நாமளா நேரடியா அடிபட்டு நமக்கே வலிக்கும் போதுதான் இந்த மக்களுக்கு புத்தி வரும். அதுவரையிலையும் இந்த ஊடகங்கள் அவரை பாதுகாக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றது மேலிருந்து வருகிற ஊடகம். ஏன்னா இன்னொன்னு, திமுகவை பொறுத்தவரையிலும் அது கீழே இருந்து தான் வேலை செஞ்சாகணும். நீங்க என்ன திட்டினாலும் அத்தனை விழுப்புண்களையும் வாங்கிக்கிட்டு என்ன, நான் அதாவது நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன்னு கண்ணதாசன் சொல்ல மாதிரி, அந்த மாதிரி எல்லா விழுப்புண்களையும் வாங்கிக்கிட்டு திருப்பி நன்மை செய்கிற உள்ளத்தை தான் இந்த திமுக பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் தான் இருக்குது. அவர்களுக்கு இருக்கிற சொகுசு இதுக்கு கிடையாது. கவிதா மேடம் ஒன்று தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது அவர் மீதான ஆட்சி நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பட் ஆனால் அவர் சார்ந்தவர்கள் இல்லை, அவர் எப்படி அணுகுறாங்கிற அடிப்படையிலிருந்து இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பெருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ராஜேஸ்வரி பேசும்போது சொன்னாங்க, டிவிகேவை நம்ம விமர்சித்து ஒரு போஸ்ட் போட்டோம்னா, இல்லை உண்மையிலேயே வந்து இயல்பாக விமர்சித்தோம் அப்படின்னா பின்னால் வரக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது மிக அநாகரிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அது ஒரு பக்கம். விஜய் வாரியர்ஸ் வந்து நீங்கள் சும்மா இருக்காதீங்க, போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும். அடுத்தடுத்த சம்பவங்கள் வருகிற போது அவர் அந்த விஷயத்தை அட்மிட் பண்ணாமல் இருக்கிறது, இதுதான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இன்னும் உத்வேகப்படுத்துதா? விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல வந்து சொன்னாரு, அவர் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, நான் வந்து மக்கள் கிட்ட வந்து நான் அரசியல் ஆரம்பிச்சு நான் மக்கள் கிட்ட வரல, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான், ஒரு கல்பிரிட் மைண்ட் செட். இது எல்லாமே அவர் தானே சொன்னாரு, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்கன்னு. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு நம்ம அந்த விஜயையும் அந்த சோகால் விஜயை நம்ம சொல்லிக்கலாமா? ரெண்டாவது, இவரு வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, மரத்துல வந்து வெந்நிய ஊத்திருக்காங்க திமுகன்னு. இல்ல, மரத்தை நல்ல செழிப்பா வழமையா ஆக்குன திமுக அரசு, அதுல ஊத்துன விஷத்தோட பேரு தான் விஜய்ன்ற விஷம். தாவேக்கான்ற விஷத்தை பரப்பி இன்னைக்கு ஃபுல் டோட்டல் தமிழ்நாடே ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. ரெண்டாவது, இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ நிச்சயமா இவர் எடுக்க மாட்டாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய பெண்களுக்கு, நேத்திக்கு எனக்கு அவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன். நேத்திக்குலாம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல நான் இருந்தேன் நான். ஏன்னா நீங்க வந்து பேசுறதுக்கு நீங்க பேசுங்க, எங்களை திட்டுங்க, ஆனா நீங்க திட்டுறதுக்கு எதுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு எதிர்கேள்வி வைக்கிறோம் தான் என்னோட விவாதமா இருக்குமே தவிர, ஆனா பேசுறது எல்லாமே சகிச்சிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள். அந்த அளவுக்கு பேசி அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, பகிரங்கமா சொல்றாங்க, நீ எதுக்கு அரசியல் பேசுற, வாயை மூடிட்டு உன் புருஷனையும் உன் பிள்ளையும் பாரு, உனக்கு வீட்டுல வேலை இல்லையா, இன்னும் எதிர பல கெட்ட வார்த்தைகள்லாம் போடுறது. இது வந்து இவர் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாரான்னு கேக்குறீங்க, இல்ல இவர் சொல்லுவாரான்னு கேக்குறீங்க. நிச்சயமாக விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா விஜய்க்கு ஒரு மிதப்பு இருக்கு, நமக்காக ஒரு கூட்டம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம என்ன களவாணித்தனம் பண்ணாலும், எந்த அளவுக்கு நம்ம வாயை மூடிட்டு இருந்தாலும், நம்மள ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம காசு கொடுத்து உருவாக்கி வச்சிருக்கோம். சோகால் மாஃபியா, இந்த இன்ஃபுளுசர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு விதமான ஒரு மோகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மோகத்துல அரசு நம்ம அமைச்சிட்டு போயிடலாம் அப்படின்றது ஒண்ணு நினைக்கிறாரு. இந்த பாஜக இந்த ஆட்சி அமைக்கும் போது பல பொய்களை கட்டவிழ்த்துச்சு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல கொஞ்சம் கூட கம்மி இல்லாம இன்னைக்கு வந்து தாவேக்கா அத்தனை பொய்களை கட்டவிழ்த்துச்சு. அந்த பொய்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்களை ரொம்ப பூதாகரமா ஆக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோயம்புத்தூர் கேஸா இருக்கட்டும், விளாத்திக்குளம் இஷ்யூவை தவிர பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் கொடுத்ததா தான் இருந்துச்சு. இப்ப நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல பேசும்போது அந்த குழந்தை எதுக்கு, அந்த பொண்ணு எதுக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு போறா, தன்னுடைய பாதுகாப்பை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரச முட்டு கொடுக்கறதுக்கோ திமுக ஆட்சி முட்டு கொடுக்கறதுக்கோ இல்ல,
நம்ம சொன்ன விஷயம் அதுதான். நியாயமா விஷயங்கள் பேசினாலுமே நீங்க என்ன திமுக இதுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? நைட்டு 2 மணிக்கு போனாலும் கூட பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் இந்த அரசோட கடமை அப்படின்னு சொன்ன ஆதவ அர்ஜுனா சிஎம் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ, உங்க அண்ணன் வந்துட்டாரு, நீங்க எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வார்த்தை சொன்னேன், பிள்ளைங்களா நீங்க விளையாட்டுக்கு சொன்ன பிள்ளைங்களா அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். நிஜமா சொன்னேன்னா, ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் நம்ம தான் உறுதிப்படுத்தணும். இந்த அரசு, இந்த விஜய் எக்காரணத்தை கொண்டு எந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்க போறது இல்ல. 2வது இந்த எலெக்ஷன் டைம்ல இவருடைய வாரியர்ஸ் எல்லாமே ஒரு பையன் ஒருத்தர் வீடியோ ஒன்று வந்துச்சு, அவர் எப்பவும் சிஎம் ஆயிட்டாருங்க, இனி அவர் வந்து பிஎம் தான் ஆக போறாரு அப்படின்னாங்க. நம்ம எல்லாருமே அந்த அந்த நபர் சொன்னதை கேட்டு சிரிச்சோம், மோக் பண்ணணும், ஜோக்கா எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா இது எல்லாமே ஒரு வித பிளானிங்லயே இருந்து தமிழ்நாட்டை கெடுக்கிறதுக்கு வந்ததோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா விஜய் பத்தின அதிகமான நியூஸ்கள் நார்த் இந்தியால வர ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபிக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ள பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்களை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்திருக்காரு, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 1 மாசத்துல இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. அவங்களுக்கு போய் நம்ம வந்து நான் வந்து ஹிந்தில கமெண்ட் பண்றதே எனக்கு ஒரு ஃபுல் டைம் டியூட்டியாவே நான் வச்சிட்டு இருக்கேன் இப்பெல்லாம். ஏன்னா இவங்க வந்து எங்க அளவுக்கு பரவி இருக்காங்கன்னா, பாகிஸ்தான்ல இவர பேசுற அளவுக்கு இவங்க பரப்பி இருக்காங்க. இந்த ஜெகதீஷ்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் சீட் கொடுத்திருக்காங்கன்ற ஒரு டாபிக் ஒன்று வந்திருக்கு. செக்ரட்டரியேட்ல அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு யாருக்குமே தனி அறை கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஜெகதீஷ்க்கு கொடுத்திருக்காங்கன்னு. இந்த ரூட்டை நடத்துறது மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்கள் தான். இவங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கும்? அப்ப இங்க வந்து 41 பேர் செத்தது இல்ல, 450 பேர் செத்திருந்தாலும் கூட இவங்க வந்து விஜய்க்கு தான் முட்டு கொடுத்து பாவங்க, அவங்க ரொம்ப பாவங்க, அவர் சாப்பிடலீங்க தூங்கலீங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, இன்னைக்கு நடந்த இந்த குழந்தைங்களுடைய கொடுமையான கொலையா இருக்கு. 3 வயசு குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட் படிக்கக்கூடியவங்க யாருக்கும் பதறுங்க. இங்க திமுக காரன் அதிமுக காரன் எல்லாம் கிடையாது. அந்த குழந்தையோட ரிப்போர்ட்டை படிச்சாச்சுன்னா ஒரு தாயா ஒரு பெண்ணா எல்லாருக்குமே கலங்கதான் செய்யும். அந்த ரிப்போர்ட்டை படிங்கடா. இன்னைக்கு நீங்க வந்து அரசியல தூக்கிட்டு வந்து பேசுறீங்க. இதே விஜய் தானே சொன்னார் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்கன்னு. அப்ப இந்த செத்து போன அந்த விஜய்ன்ற அந்த பாப்பாக்கு வந்து இந்த விஜய் என்ன சொல்ல போறாருன்றது என்னுடைய கேள்வி. அப்ப அந்த கொலை பண்ண 19 வயசு விஜய் அவனை இவரு வந்து என்ன தண்டனை கொடுக்க போறாருன்றது கேள்வி. சேலத்துல மணிகண்டன்ற விஜய் வந்து பண்ணின தப்புக்கு இந்த விஜய் என்ன பொறுப்பெடுத்துக்க போறாருன்றது கேள்வி. அங்க பாதிக்கப்பட்டுச்சு ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள், விஜிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த விஜிகளுக்கு இந்த விஜய் அண்ணா என்ன சொல்ல போறாருன்றது கேள்வி. அப்போ இங்க எதுவுமே நான் வாய் திறக்க மாட்டேன். நான் பெங்களூர்ல போய் நான் வண்டி போட்டுறத நான் ஸ்டைலா எடுத்து போடுவேன். அத வந்து நாளைக்கு வந்து அண்ணா இவ்வளவு ஸ்டைலா இருக்காரு, அண்ணா எப்படி வண்டி ஓட்டுறாரு, அண்ணா அது பண்றாரு இது பண்றாரு. இது வந்து மக்களை வந்து மக்கள் முட்டாள்கள் இல்லைங்க. ஒரு விஷயம் பார்த்துக்கணும், மக்கள் வந்து பாவம் அப்பாவிகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஓகே இதோட பெஸ்டா வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் இவருக்கு பாதி பேர் ஓட் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு ஒரு பெரிய கல்பிரேட் கையில வந்து இந்த தமிழ்நாடு போய் சிக்குமோ, இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வருமோ, நமக்கு ஒரு பாதிப்பு. நிச்சயமா விமர்சனம் வைக்கலாம். ஆனா முதலமைச்சர்ன்ற பொறுப்புக்கு நம்ம கொஞ்சம் அதுக்கான கண்ணியமான சில வார்த்தைகளை பயன்படுத்தணுமோங்கிற என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்க உங்களுடைய வேதனையில நீங்க சொல்றீங்க ஒரு 3 சொல்லல. இது ஒரு நிமிஷம் சார், நான் கண்ணியக்குறை சொல்ல. அவரு சொன்னதே ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு. அப்ப இந்த விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்றதான் என்னோட கேள்வி. விஜய்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, உண்மை அதுதானே, அவரோட ரசிகைகள் தானே. இதே தாவைக்க கட்சி சார்ந்த பெண்கள் தானே மாட்டிருக்காங்க, வேற யாரும் மாட்டலையே. இதே ஸ்ரீவைகுண்டம்ல யாருக்கு மாட்டினது? தாவைக்க கட்சி சார்ந்த பெண் தானே மாட்டினாங்க. இதை நான் வந்து சிஎம் வந்து கண்ணியக்குறைவான வார்த்தை சொல்லல. இங்க நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கோமே, நீங்க சோசியல் மீடியால எடுத்து பாருங்க, என்ன மாதிரி தாய்மார்கள் எல்லாம் அவ்வளவு பதட்டத்துல இருக்காங்க. எங்க குழந்தைங்க எப்படி வளர்க்க இல்ல கண்டிப்பா இல்ல. அதே நீங்க குற்றவாளி நேரடியா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க கல்பிரிட் அப்படின்னு, அதுக்காக நான் அந்த சொற்களை வந்து பயன்படுத்தினேன். அப்படி நேரடியா வேண்டாம், விமர்சனங்களை வைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில. பட் ஆனா ஒரு மக்களா ஒரு பெண்ணா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க உருவாயிருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், திமுக வந்து குற்றவாளிகளை உருவாக்கிச்சு, இல்ல திமுக தான் பண்ணாங்க, ஸ்டாலின் தான் பண்ணாரு. இன்னைக்கும் ஒரு கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் கட்டையை கொடுங்கிற மாதிரி ஸ்டாலினும் உதயநிதி அவர்களுடைய படத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கேட்க நீங்க பண்றீங்களே, இது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்போ முன்னாள் முதல்வருக்கு மரியாதை இல்லையா, இல்ல திமுக கட்சிக்கு மரியாதை இல்லையா, திமுக கட்சிக்கார சார்ந்தவங்களுக்கு மரியாதை கிடையாதா? இப்ப நம்ம மட்டுமே கண்ணியமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்ணியமான அரசியல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மிஸ்டர் விஜய் அவர்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்க போறாருன்னு கேக்குறோம். நிச்சயமா அவர் எந்த விதத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா மேடம், என்னோட கேள்வி அதுதான் வந்து திரும்ப அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கிறது. நடந்து விட்டது, நடக்க கூடாதுதான். ஆனா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் திரும்ப இது நடக்குதா அப்படின்னா நீங்க ரொம்ப அடிச்சே சொல்றீங்க, அவர் கண்டிப்பா அட்ரஸ் பண்ண மாட்டார் அப்படின்றீங்க. பார்க்கலாம். மாதலட்சுமி ரொம்ப சுருக்கமா, அதாவது ஒரு பக்கம் இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் களமாடுற பெண்களை கூட வந்து டிவிகேவினர் அப்படிங்கிற விட மாட்டுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. அவரும் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார். வாரியர்ஸ் நீங்கள் சும்மாலாம் இருக்காதீங்க, நீங்கள் எங்கள் வேலையை பாருங்கள், நான் அப்போ தான் என் வேலையை நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அவள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மிரட்டல் இருக்கிறது? அதாவது பெண்களுக்கு மிரட்டல் என்றதை விட இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரக்ஸுன்றது நார்த் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது.
மெத்தப்பட்டமைனாக இருக்கட்டும், சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க இப்போது. அந்த அளவுக்கு இப்போ பயம் விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? அந்த ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் முந்தா நேத்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அதில் சொல்லியிருந்தாங்க அவார்ட் வின்னிங் ஷோவில் இன்னும் அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸே பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவங்க சொல்கிற விதத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே போல் இன்னொரு அமைச்சரும் ரமேஷ் என்பவர் மதுராந்தகத்தில் முந்தா நேற்று அவர் சொன்னார், ஒத்தைக்கு ஒத்தை வாங்க, திமுக காரங்க ஒத்தைக்கு ஒத்தை வாங்கன்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே கலைஞர் டிவியோ இல்லை நியூஸ் சேனலில் சன் டிவியோ எந்த சேனலாக இருந்தாலும் நான் உட்காருகிறேன், அவர் உட்காரட்டும், நான் பேசுகிறேன், அவர் பேசட்டும். ஏன் ஓடுறாங்க பயந்து? ஸ்ரீகாந்த் அவர் என்ன தொகுதி நின்னாரோ அவருக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட கூட்டமாக இருக்காங்க. அதாவது சுற்றுலாத்துறையா சுகாதாரத்துறையான்னு தெரியாத ஒரு ஆள்லாம் நம்ம அமைச்சரா இருக்கும்போது சுற்றுச்சூழல் துறையா நம்மளுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஆதவர்ஜனா ஒரு படி மேல போய் விளையாட்டுத்துறை தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் விவசாயத்தை விடன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விவசாயி ஒரு பருக்கு சோத்துக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதுக்கு ஒரு அதாவது இந்த லோன், இந்த அக்ரிகல்ச்சரல் லோன் இவங்க பண்ண விஷயமும் இருக்கட்டும். இப்போ ஒரு நீங்க யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 200 யூனிட் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. இந்த மாசம் ஒரு வீட்லயும் சரி எல்லாருக்கும் கரண்ட் பில் ஏறதா செஞ்சது, இறங்கல. அது நீங்க இப்போ யாரை வேணா கூப்பிட்டு கேட்கலாம். கண்டிப்பா நானும் அதுக்கு சாட்சி. 6000 ரூபா கட்டியிருக்கேங்க. 2000 ரூபா 1000 ரூபா அந்த இடத்துல. நிச்சயமா திரும்பவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இனிமேலாவது விஜய் வாய் திறந்து பேசுவாரா, இல்லை பொறுப்பை உணர்ந்து அதை அட்மிட் பண்ணிப்பாரா, இல்லை என்னுடைய குற்றம் இனிமேல் நான் சரி செய்கிறேன்னு சொல்வாராங்கிறது தெரியல. உண்மையிலேயே அந்த 3 வயது குழந்தைக்கு அவங்களுடைய குழந்தையாக நினைத்து வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன முடிவெடுப்பாங்கன்ற பார்த்து. நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ கோயம்புத்தூரில் நடந்த ஒரு ரேப் கேஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க அந்த குற்றவாளிக்கு. அது விஜய் கொடுக்கவில்லை, அது நீதிபதி ஐயா கொடுத்தது. நீங்கள் எல்லாரும் விஜய் கொடுத்துட்டாருன்னு பாராட்டுறீங்க ஆன்லைனில். தயவு செய்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், அது விஜய் கொடுக்கல, நீதிபதி ஐயா கொடுத்தது. நிச்சயம் அது மக்களுக்கான அவேர்னஸ்ங்கிறத விட தாவேக்காவினருக்கான அவேர்னஸ் சொல்லிடுங்க, அதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.